பாண்டா அமௌண்ட் எடுத்துட்டு அந்த கேக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். என்ன டேஸ்டா இருக்குதுடா அப்பா பெருசுமா கேக்கு. நம்ம பர்த்டேக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாயப்பா. ஐயோ பாண்டா அமௌண்ட் வர சத்தம் கேக்குது. மறுபடியும் நம்ம ஒழிஞ்சுக்க வேண்டியதுதான். அடா பாவீங்களா, ஆசையா பர்த்டே கேக் வாங்கி வந்தா எவனும் சாப்பிட்டுக்கிறானேடா. பாண்டா அமௌண்ட் என் பர்த்டேக்காக வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம உள்ளது கேக்கு நம்ம வேற தெரியாம சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம கையாலே ஒரு கேக்கை செஞ்சு அந்த பாண்டா அமௌண்ட் எனக்கு பர்த்டே கிஃப்ட் குத்துற வேண்டியதுதான். கேக்கு தேவையான மொத்த முட்டையும் எடுத்தாச்சு. அடுத்ததா நம்மளுக்கு பால் தேவை. இந்த மாட்டுக்கிட்ட இருந்து மொத்த பாலையும் வந்துன்னு போயிடலாம். டே ஆரஞ்சு கேட்டு என் மாட்டு பண்ணையில இருந்து பால் எடுத்துன்னு போற கூடாத. நமக்கு எவ்வளவு பேரிச்சம்பழம் தேவையோ அதெல்லாம் இந்த தோட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம பவுல்ல முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். இந்த பிளாண்டரை வச்சு முட்டையை நல்லா கலக்கிடலாம். நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா பேரிச்சம்பழத்தையும் தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கு அவன்ல இருந்து எடுத்தாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு கேக்கு. ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கிரீமை கேக் மேல போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம கேக் மேல பேரிச்சம்பழத்தை டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்தாடா பாண்டா மண்டியா, உனக்காக நானே கையால செஞ்ச பேரிச்சம்பழம் கேக்கு. டே ஆரஞ்சு கேட்டு என் பர்த்டேக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாவலடா. ரொம்ப நன்றிடா.